நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா கேஆர்பி டேமோட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். இங்க வந்து ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. இங்க வந்து நந்தி வாயால குதிக்கிற தண்ணி வந்து நந்தி தீர்த்தம்னு சொல்லுவாங்க. அது வந்து இங்க ரொம்ப ஸ்பெஷல். இங்க வர்றவங்க எல்லாருமே இங்க கண்டிப்பா குளிச்சுட்டு தான் போவாங்க. அவ்வளோ ஸ்பெஷல் இங்க. நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்கு. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா இங்க வந்து ஐயனார் கோவில் இருக்கு டேமுக்கு முன்னாடி. கண்டிப்பா வந்தா பாருங்க, இந்த வியூவே வேற லெவல் இருக்கும். டேமும் ஐயனார் கோவிலும் அருமா இங்க வந்து எல்லா பொம்மையும் பார்க்கறதுக்கு உண்மையா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஐயனாரோட சிலை வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் அசல் ஐயனாரே உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால கண்டிப்பா வந்தா இங்க பாருங்க. இங்க வந்து பாம்பு சிலையும் இருக்கும். இதெல்லாம் பார்த்தா நிஜமாவே பயமா இருக்கும். ஏதோ உண்மையான பாம்பு இங்கே இருக்கிற மாதிரி. நான்லாம் நிறைய வாட்டி அதை பார்த்து பயந்துருக்கேன். இங்கே வந்து இந்த வியூக்காகவே நிறைய பேர் வருவாங்க. இந்த வியூ பார்த்தீங்கன்னா ஐயனார் உண்மையாகவே டேம் முன்னாடி காவலுக்காக உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். உண்மையாகவே வேற லெவல் இருக்கு. இங்க 2 பேர் நின்றுட்டு எவ்வளோ நாள் இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த டேமோட தண்ணி வந்து அவ்வளோ ஆழம்லாம் இல்லை. ஒரு ஆள் முழுங்குற அளவுக்கு தான் இருக்கும். எப்பயாவது வந்தா நீங்க முழுங்கி பாருங்க. நீச்சல் தெரிஞ்சா தப்பிச்சிடலாம், இல்லைன்னா அவ்வளோதான். இப்போ தண்ணி வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. தண்ணி வந்து நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா இன்னும் வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த தண்ணி வந்து கர்நாடகாலேருந்து வருது. இந்த டேம் வந்து 1955 ஸ்டார்ட் பண்ணி 1957 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இது யாரால கட்டப்பட்டதுன்னா காமராஜரால் கட்டப்பட்டது. இங்கே வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே வந்து அவங்க நிற்கிற இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் எவ்வளோ ஆழம் இருக்கும்னு. அங்கே நடந்தே போகலாம், நம்ம அவ்வளோதான் இருக்கும் ஆழம். அங்கே மீன் பிடிச்சி இங்கேருந்து ஃப்ரெஷ்ஷாகவே அவங்க வந்து கடைக்கு தந்து அந்த மீனை வந்து நம்மளுக்கு வந்து சாப்பிட தருவாங்க. இந்த தண்ணி வந்து நேரம் எங்கே போகுதுன்னா இங்கேருந்து கிருஷ்ணகிரிலேருந்து காவேரிப்பட்டினம் போகுது. எங்கள் அண்ணன் வந்து அங்கே ஒரு பொண்ணு நின்றுருக்கு. அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க அவன் லவர் கூட. அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். நான் வந்து அவர் மீன் பிடிக்கிறத பார்த்துட்டு இருக்கேன். அவர் 1 ஹவராக மீன் பிடிக்கிறாரு. இன்னும் ஒன்று கூட மாட்டல, ஒன்றுமே இல்லை. மோஸ்ட்டாக டேமுக்கு வந்து ஃபேமிலியோடு தான் வருவாங்க. அதனால சுட்டீஸ் வந்து நிறைய விளையாடிட்டு இருப்பாங்க அங்கங்கே. இதுதான் ஆக்சுவலி என்ட்ரன்ஸ். கிருஷ்ணகிரிலேருந்து வரும்போது இதுதான் உங்களுக்கு என்ட்ரன்ஸாக இருக்கும். இந்த வழி வந்து ஆக்சுவலி வண்டி ட்ராவல் பண்ணுறதுக்கான வழி. டேமுக்குள்ளே வந்து வண்டி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போட்டாங்க. ஸோ அப்போ வந்து பஸ் எல்லாம் வந்து இந்த ரூட்டில் தான் போவோம். இங்கேருந்து டேம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டேம் பார்த்து முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் இந்த என்ட்ரன்ஸை காட்டியிருப்பேன். இதுதான் எங்கள் ஊர்லேருந்து வரும்போது டேமுக்கு போகிற என்ட்ரன்ஸு. மான் கூட நான் காட்டியிருப்பேன். ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்க. இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம்னா மீன் சாப்பிட போகிறோம். வாங்க போகலாம். நீங்கள் போன வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அங்கே இருக்கிற கப்பிள்ஸ் இங்கே இருக்காங்க. இப்போது இன்னும் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த வியூ வந்து இந்த பக்கம் இருந்து அதே ரோடு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக வந்து தண்ணி இருக்கும். இது வந்து ஆக்சுவலி சம்டைம்ஸ் தண்ணி இல்லாதப்ப விவசாயம் பண்ணுவாங்க இங்கே. இங்கே கேஆர்பி டேம் பக்கத்தில் மீன் கடை நிறைய இருக்கும். ஆனால் இங்கே 2 மீன் கடை எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது வள்ளி அம்மாள் வரமா மைத்திரி. ஸ்டார்டிங்கில் இது 2 ஃபேமஸ்ஸு. இன்னொன்று உள்ளே இருக்குது. அங்கே வந்து கேபிஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன் கடை இருக்கும். அதுவும் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நாங்கள் எப்பவுமே யூஸ்வலாக அங்கே தான் சாப்பிடுவோம். ஸோ நாங்கள் அங்கேயே கிளம்பிட்டோம். இந்த வள்ளி அம்மானில் வந்து ஃபேமிலி ஃபுட்டு வந்து நல்லா கிடைக்கும். எப்பயாவது வந்தீங்கன்னா அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேபிஎனில் வந்து பெப்பர் ஃபிஷ்ஷும் மசாலா ஃபிஷ்ஷும் நல்லாயிருக்கும். இதுதான் பெப்பர் ஃபிஷ்ஷு. இது வந்து ஜஸ்ட்டு பெப்பர் போட்டு அப்புறமா கொஞ்சம் மசாலா எதுவும் மிக்ஸ் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி தருவாங்க. இன்னொன்று மசாலா ஃபிஷ்ஷு. இங்கே வந்து மசாலா சூப்பராக இருக்கும் பெப்பரை விட. பெப்பர் வந்து 50 ருபீஸ் பெப்பர் ஃபிஷ் சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். மசாலா ஃபிஷ்ஷு 30, 50 அல்ட்டியாக இருக்கும்.
நீங்கள் எப்பயாவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எங்கள் அண்ணன் வந்து மீன் பக்கத்துலேயே நின்றுருக்கான். எப்போ அந்த மீன் வந்து ஃப்ரை பண்ணி தருவாங்க, எப்போ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவரும் வந்து அதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தார். பார்க்கும்போது வாயெல்லாம் எச்சி ஊறுது. நல்லா இருக்குல்ல? அண்ணாச்சி மீன் சாப்பிட்றது நம்ம வந்து ஒரு மசாலு 2 பெப்பர் வாங்கிப்போம். இது நான் ரெகுலரா வர கடை தான், ஏபிஎன் கடைக்கு. வாங்க சாப்பிடலாம். மீன் சூப்பராக இருக்கும். நீங்க மீன் கூட லெமன் ஆனியன் வச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க, செம்மையா இருக்கும். நான் டேஸ்ட் பண்ணதில்லை, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நான் கொஞ்ச நேரம் அந்த மீனை வச்சு விளையாடிட்டு இருந்தேன் எங்கள் அண்ணன் முன்னாடி. அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பிட்டோம். ஆனால் ஃபிஷ்ஷு செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் அப்படி கொஞ்சம் நேரம் டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.